இப்போ தான் நம்ம வீடியோவோட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 1998 மே மாதம் ராஜஸ்தான் பாலைவனம் அனல் காற்றுல அப்படியே சுட்டுட்டு இருக்கு. ஆனால் அந்த அனலை விட நம்ம சயின்டிஸ்டோட மனசில் இருந்த பதட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மணலுக்கு அடியில் ரகசியமாக தோண்டப்பட்ட குழிகளில் அவங்க பேர் வச்சிருந்த அந்த அணுகுண்டு சக்தி 1 அப்புறம் மற்ற 4 அணுகுண்டுகளையும் செட் பண்ணி வச்சாங்க. கலாம் ஐயா உட்பட எல்லா சயின்டிஸ்ட்டும் அந்த சின்ன கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகிறத எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாங்க. அப்போ டெல்லிக்கு ரகசியமாக ஒரு சிக்னல் போகுது. த புத்தா ஹேஸ் ஸ்மைல்ட் அகெயின். அதாவது 1974க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம சாதிக்க போகிறோம்னு அர்த்தம். மதியம் சரியாக 3:45 மணி. கலாம் ஐயா சிக்னல் கொடுத்ததும் அந்த பட்டனை அழுத்துனாங்க. அவ்வளவுதான், பூமியே ரெண்டா பிளக்கிற மாதிரி ஒரு சத்தம். தரைக்கு அடியில் பயங்கரமான வெடிப்பு. கிட்டத்தட்ட 20 கிலோ டன் டிஎன்டி வெடிமருந்து கொடுத்தா எவ்வளவு பவர் கிடைக்குமோ அந்த அளவு ஒரு ராட்சத வெடிப்பு அது. அணுகுண்டுகளை தரைக்கடியில் ஆழமாக வச்சதுனால ரேடியேஷன் எதுவுமே வெளியே வரல. ஆனால் அந்த வெடிப்போட வேகத்தில் தரைக்கு மேலே இருந்த மணல் எல்லாம் அப்படியே சில அடி தூரத்துக்கு மேலே எழும்பி ஒரு பெரிய மலை மாதிரி வந்து உட்காந்துச்சு. அந்த நிமிஷம் உலகமே மிரண்டு போய் பார்க்குற அளவுக்கு இந்தியா ஒரு முழுமையான அணுசக்தி நாடாக விஸ்வரூபம் எடுத்துச்சு.